சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். விஜயா வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத அண்ணாமலை கவனிக்கிறாரு. என்ன விஜயா, எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்கும்போது, நான் எப்பயும் போல பார்வதி வீட்டுக்கு போய் பேசிட்டு வரேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கே, அதான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு உண்மையாகவே சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மனோஜுக்கு சீக்கிரமாக கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யணும்னு உங்ககிட்ட பேசியிருந்தேன்ல, நல்ல வரன் கிடச்சிருக்கிறதா சொன்னாங்க. தெரிஞ்சவங்க மூலமாக அவங்க சொன்னதை கேட்ட உடனே சீக்கிரமாக நான் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது அப்படின்ற சந்தோஷத்தில் தாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற விஜயா, இப்போவே மனோஜுக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்ய போறியா? ஆமாம், நீ எதுக்கு இப்போ தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறேன்னு கேட்கும்போது என்ன பேசுகிறீங்க? முத்து மீனா மேலே அவ்வளோ அக்கறை வச்சுருக்கீங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே அவங்களுக்காக பேசுகிறீங்க. மனோஜோட வாழ்க்கையில் ரோகிணி எவ்வளோ பெரிய பிரச்சனை செஞ்சுட்டு போயிருக்கா. அப்படியே மனோஜை நம்ம விட முடியுமா? மனோஜுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டாமா? என்னைக்கா இருந்தாலும் கண்டிப்பாக ரோகிணிக்கு மனோஜ் டிவோர்ஸ் கொடுக்க தானே போகிறான். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நம்ம செஞ்சிட்டோமே. அப்புறம் என்ன, கொஞ்ச நாள் தான், பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அது வரைக்கும் மனோஜுக்காக, மனோஜ் எவ்வளோ படிச்சிருக்கான், எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறான், அவனுக்காக நல்ல ஒரு இடத்துல நான் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சவங்க பெரிய பணக்கார வீட்டு பொண்ணை பார்த்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. மனோஜோட வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது. ஏன் தெரியுமா, மீனா இப்போ இந்த வீட்டில் இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, விஜயா நீ தான் சரியாக புரிஞ்சுக்காம பேசுகிற. மீனா அந்த வீட்டில் இருந்திருந்தா எல்லாரும் சந்தோஷமாக ஒத்துமையாக அந்த வீட்டில் இருந்திருக்கலாம். இப்போ உன்னுடைய பசங்க யாரும் சரியாக வீட்டுக்கு வரதில்ல. ஏன் நீ சமைக்கிற சாப்பாடை கூட சரியாக சாப்பிட்றதில்ல. இதுலேயே நீ புரிஞ்சிக்க வேண்டாமா? நீ இப்படி யோசிக்கிறதுலாம் பெரிய தப்புன்னு. மீனாவை என்னைக்கு தான் புரிஞ்சுக்க போறியோ தெரியல. மனோஜை பற்றி இவ்வளோ யோசிக்கிற நீ மீனா முத்துவை கண்டுக்க மாட்டேங்கிற. ஆனால் நான் மீனா முத்துவை விட்டு கொடுக்காம இருக்கேன். அதனால தான் மீனா எனக்காக என் மேலே உள்ள அக்கறையில் தினமும் சமைச்சு கொடுத்துட்ருக்கா. இதெல்லாம் உனக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லும்போது, மீனாவை எப்பயும் விட்டு கொடுக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. மீனா எப்பயும் போல் பூக்கடைக்கு போகும்போது அங்கேருந்த வீட்டிலேருந்து வந்தவங்க மீனா கிட்ட சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. மீனா, நீயும் உன்னுடைய வீட்டுக்காரர் முத்துவும் நேற்று உதவி செஞ்சதால் என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் நல்ல சந்தோஷமாக இருக்கான். இல்லைனா அவன் எப்போ என்ன செய்வானே தெரியாதுமா. அதனால தான் அவனை நாங்கள் வீட்டிலையே தான் வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா, எனக்கு புரியுது, உங்கள் நிலைமை என்னன்னு தெரியுது. இருந்தாலும் ஒரு பிரச்சனைனா நாங்கள் உதவி செய்யாமல் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு சொல்லும்போது, என் பையனை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. நீங்கள் செஞ்ச உதவியை நாங்கள் என்றைக்கும் மறக்கவே மாட்டோம் மீனா. நீங்கள் செஞ்ச உதவியை பற்றி என் வீட்டுக்காரர் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் பெரிய வேலை பார்க்குறாரு, நிறைய பிஸ்னஸ் செய்கிறாரு, நல்லா சம்பாதிக்கிறாரு. ஆனால் என் பையன் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறதுனால அப்பப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, அவனை வீட்டிலேயே வச்சு நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறதுன்னு எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஆனால் அவன் சந்தோஷமாக எங்ககிட்ட பேசுகிறதும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவனை பார்த்துக்கவும் முடியாமல் எங்கள் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கேன்னு நாங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எல்லாம் சரியாயிருங்கக்கா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக இருங்க. உங்கள் பையன் எப்பயும் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்களும் ரொம்ப யோசிக்காமல் இப்படி மனசு வேதனைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா மீனா, உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. நீயும் முத்துவும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க. எங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. நன்றி சொல்கிறதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா, எங்களால் முடிஞ்ச அப்பப்போ உங்கள் பையனையும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா மீனா அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அந்த சமயம் முத்து ரொம்ப சந்தோஷமாக மீனாவை பார்க்கறதுக்காக மீனாவோட பூக்கடைக்கு வராரு. என்னங்க, சவாரிக்கு போகலையா, என்ன பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது, மீனா, நீ சமைச்சு கொடுத்தல சாப்பாடு, வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு உன்னை எவ்வளோ பாராட்டினாங்க தெரியுமா? என்ன அம்மா தான் நீ சமைச்சு கொடுத்துருக்கன்னு, நீ சாப்பாடெல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கேன்னு ரொம்ப கோபமாக பேசினாங்க. எப்பயும் போல் நீ சமைச்சு கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு உன்னை ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க ரவியும் அப்பாவும். ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு மனோஜுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வேணும்னே மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு எல்லாரும் திட்டம் போடுறாங்கன்னு ஒரு பக்கம் மனோஜ் சொன்ன உடனே அம்மாவும் என்கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வேணும்னா மீனா வீட்டில் சாப்பிட்ரு, வேணும்னா அங்கேயே தங்கிக்கோ. ஆனால் மீனா சமைச்ச சாப்பாடை என் வீட்டுக்கு நீ எடுத்துகிட்டு வரக்கூடாது. நான் இவங்க எல்லாருக்கும் சமைச்சு வச்சுருக்கேன்னு இப்போ வீட்டில் இருக்க எல்லா வேலையும் என் அம்மாவே பார்த்துக்கிறாங்களாம். அதனால நீ சமைச்சு தர வேண்டான்னு அவ்வளோ கோபமாக பேசினாங்க. ஆனால் அப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, மீனா என் மருமக, எனக்காகவும் வீட்டில் உள்ளவங்களுக்காகவும் எங்கள் மேலே உள்ள அக்கறையில் இப்படி சமைச்சு கொடுக்குறா. வேணும்னா நீயும் சாப்பிடு, ஆனால் மீனா சமைச்சு கொடுக்கக்கூடாதுன்னு நீ சொல்லாத விஜயா அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இப்படி வீட்டில் உன்னை நம்பாமல்
தேவையில்லாமல் அம்மா பிரச்சனை செய்கிறாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் காரணம் அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாங்கல்ல, பூஜை செய்ய வந்தாங்கல்ல, அந்த அம்மா தான் காரணம். அவங்க மட்டும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க உண்மையை தான் சொல்லியிருக்காங்களா, இல்லை வேணும்னே பொய் சொல்லியிருக்காங்களா, இல்லை வேற யாராவது இப்படிலாம் பொய் சொல்ல வச்சுருக்காங்களான்ற உண்மையை உடனே கேட்டு தெரிஞ்சுப்பேன். என்ன செய்ய, அவங்க எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு ஒன்றுமே தெரியலையே. ஆனால் அம்மா நம்மளை பற்றி யோசிக்காமல் மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லா ஏற்பாடையும் செய்கிறாங்கன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. மனோஜோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் நம்ம அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன செய்கிறது? ஆனால் எப்பயும் போல் அப்பாவுக்கு நீ தினமும் சமைச்சு கொடு மீனா. நீ அந்த வீட்டில் இல்லைனாலும் எவ்வளோ அக்கறையாக எங்கள் மேலே உள்ள அக்கறையால் நீ வந்து இப்படி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுக்குற. எங்கள் அம்மா உன்னை எப்பயும் புரிஞ்சிக்க வேண்டாம், ஆனால் எங்களுக்காக நீ சமைச்சு கொடு மீனா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாங்க விஜயத்தை இப்படி தான் பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்காகவும் இங்கே அண்ணாமலை மாமாவுக்காகவும் தினமும் நான் சமைச்சு கொடுக்குறேன். நீங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போங்க. விஜயாத்தை என்கிட்ட வந்து கேள்வி கேட்கவா போகிறாங்க? இல்லையே. ஏன்னா நான் என் அம்மா வீட்டில் இருக்கேன், அதனால் அவங்க கோவப்படுவாங்க. ஆனால் என்கிட்ட பேச முடியாதுல்ல. அப்படியே வந்து பேசினாலும் நான் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் மீனா, நான் சொல்கிற ஒவ்வொரு வேலையும் செய்வேன். என் அப்பாவுக்காக நீ நல்லபடியாக சமைச்சு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு முத்து. அந்த சமயம் மீனா சொல்கிறாங்க, நேற்று அந்த பையனுக்கு நம்ம உதவி செஞ்சோம்ல, அவங்க அம்மா வந்திருந்தாங்க, இப்போ தாங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த பையன் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். நம்ம செஞ்ச உதவிக்காக நன்றி சொன்னாங்க. அப்பப்போ எங்களை வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வீடு பக்கத்தில் தாங்க இருக்குது, உங்களுக்கு தான் தெரியுமே. அவங்க பையனை நினச்சி ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அவங்க பையன் எப்பயும் போல் சந்தோஷமாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்பப்போ இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறதுனால, நல்ல வேளை முத்து தம்பி வந்ததாலையும் மீனா நீ வந்ததாலையும் என் பையனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நன்றி சொல்லிட்டு போனாங்க. நான் தினமும் பூ கொடுக்கறதுக்காக போவேன், அந்த பையனை பார்த்துருக்கேன். ஆனால் யார்கிட்டையும் சரியாக பேசுனது இல்லைங்க. நாளைக்கு போய் பார்த்து பேசிட்டு வருவோம். அப்பப்போ முடிஞ்சால் அந்த பையனுக்கு முடிஞ்ச உதவியை செய்வோம். நம்மளால் வந்து முடிஞ்ச உதவியை செஞ்சால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, நாளைக்கே போய் பார்த்துட்டு வருவோம். அவங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அந்த பையனை நினச்சி. நம்ம முடிஞ்ச அளவு உதவி செஞ்சால் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்கல்ல. அந்த பையன்கிட்ட நம்ம போய் பேசுகிறத பார்த்தா அவங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க. ஏதோ நம்மளால் முடிஞ்ச உதவியை செஞ்சால் அவங்க சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும். மீனா, இப்போ கூட அவங்களுக்காக இந்த யோசனையை நீ தான் சொல்லியிருக்க. சொல்லப்போனால் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என் அம்மா தான் உன்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க, அதெல்லாம் தப்புன்னு என் அம்மா சொல்லுவாங்க. ஆனால் நீ என் குடும்பத்தை புரிஞ்சுக்கிட்டு என் குடும்பத்துக்காக மட்டும் இல்லை, இப்படி எல்லாருக்காகவும் யோசிக்கிறிய மீனா. நீ எங்கள் வீட்டுக்கு மருமகளாக கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் உன்னுடைய அருமை பெருமை என்னன்னு எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே தெரிய மாட்டேங்குது மீனா. என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருங்க. விஜயாத்தை கண்டிப்பாக என்னை மருமகளாக ஏற்றுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறணும். நம்மக்கிட்ட நிறைய பணம் இருக்கணும். அப்போ தாங்க நான் நல்ல மருமகன் உங்கள் அம்மா என்னை புரிஞ்சுப்பாங்க. என்னையும் உங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வர வைப்பாங்களே தவிர்த்து, இப்படி நமக்கு சரியான வருமானம் இல்லைன்னா உங்கள் அம்மா நம்மளை கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ கூட மனோஜுக்கு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? விஜயாத்துக்கு பணம் தான் முக்கியம். இப்போ புரியுதா? நம்ம நல்லா சம்பாதிச்சு நம்ம நல்லா முன்னேறினா தேடி வந்து நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. அந்த வீட்டுக்கு என்னையும் மருமகளாக வர வைப்பாங்க. இல்லையா, நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. நீ சொல்கிறது சரிதான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே முத்துவுக்கு ஃபோன் வருது. செல்வம் தான் ஃபோன் பண்ணுறான். என்னன்னு பேசிட்டு வந்துடுற மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு முத்து. எப்பயும் போல் அண்ணாமலையை பார்க்கறதுக்காக ஸ்ருதி வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி அண்ணாமலையை பார்த்துட்டு, அங்கிள் எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேம்மா. ஆமாம், நீ எப்போம்மா நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிற? நீ ஏதோ ரவி மேலே உள்ள கோவத்தில் உங்கள் வீட்டிலே இருந்துட்ட. உங்களுக்கு இடையில என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி பேசவும் நான் விரும்பலை. ஏன்னா ரவியும் நீயும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எங்ககிட்ட கேட்காம, எங்கள் பேச்சை கேட்காம நீங்களாக கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ பிரச்சனைன்னு வந்தால் நீங்களே பேசி சரி செய்யணுமே தவிர்த்து எதுக்குமா இப்படி பிரிஞ்சிருக்கணும்? பேசாமல் நம்ம வீட்டுக்கு வந்துருமா. நீ என்னை அப்பப்போ பார்க்க வர எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி ரவியும் நீ இந்த வீட்டில் இல்லைன்னு ரொம்பவே மனசு வேதனையோடு இருக்கான். விஜயாவும் உங்ககிட்ட பேசி பார்த்துட்டா. யார் பேச்சையும் கேட்காம இப்படி உங்கள் அம்மா வீட்டில் இருந்தால் மட்டும் பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? நான் சொன்னால் நீ கண்டிப்பாக கேட்பன்ற நம்பிக்கையில் தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். புரியுதாம்மா அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை. இப்படி அண்ணாமலை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்த விஜயா ரொம்ப சந்தோஷமாக, ஸ்ருதி எப்போம்மா வந்த? இருமா, உனக்கு காஃபி வேணுமா ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. விஜயாத்த, நீங்கள் எப்போ வந்து கிச்சனில் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்ருதி. உடனே விஜயா சொல்கிறாங்க, மீனா இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த வீட்டில் உள்ள வேலையெல்லாம் நான் தானே பார்க்கணும், இந்த குடும்பத்தை நான் தானேம்மா பார்த்துக்கணும். அப்புறம் வேறு யாருமா பாப்பா? ரவியும் உன்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு வரணும். எனக்கு இந்த வீட்டில் உதவி செய்ய யாரும் இல்லை. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கேன்.
நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நான் தானம்மா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினைக்கிறீங்க. இதே மாதிரி மீனா இப்போ இந்த வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்காக நீங்கள் ஜூஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? இதே மாதிரி தான் வந்து அவங்கக்கிட்ட பொறுப்பாக பேசுவீங்களா? இல்லை கோவப்படுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஸ்ருதி. உடனே விஜயா ரொம்ப கோவமா, என்னம்மா ஸ்ருதி, உனக்கு தரக்கூடிய மதிப்பு மரியாதை அந்த மீனாவுக்கு தர முடியுமா? மீனா எப்படிம்மா அந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும்? மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புனதே நான் தான். அப்படியே மீனா இங்கே வந்தாலும் மீனாவுக்கு எதுக்குமா நான் காஃபியெல்லாம் கொடுக்கணும்? மீனா அப்படியே இந்த வீட்டுக்கு வந்தாலும் வீட்டில் இருக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர்த்து என்னைக்கும் மீனாவை என் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என்னம்மா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. இதுக்காக தான் அங்கிள் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரக்கூடாதுன்னு நான் யோசனை பண்ணியிருக்கேன். ரவி மேலே எனக்கு கோவம் இருக்குதான், ஆனால் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். இந்த வீட்டில் மீனாவுக்கு விஜயத்தை மதிப்பு மரியாதை கொடுக்கணும். என்னை எப்படி பார்த்துக்கிறாங்களோ, என்னை வந்து எப்படி மருமகளாக ஏற்றுக்கிட்டு சந்தோஷமாக பேசுகிறாங்களோ அதே மாதிரி மீனாவையும் பார்த்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதே. ஆனால் பணம் இருந்தால் மட்டும்தான் மருமகளாக ஏற்றுப்பேன்னு விஜயத்தை பேசுகிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அப்படி மீனா அந்த வீட்டில் கஷ்டப்படுறதையும் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. விஜயத்தை முதல்ல மாறணும். அதுக்கப்புறமா இந்த வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு நானே யோசித்து ஒரு நல்ல முடிவெடுப்பேன். இப்போ புரியுதா? உங்களை பார்க்க வர்றதுக்காக மட்டும்தான் இந்த வீட்டுக்கு வரேன். ஏன் இந்த வீட்டுக்கு மருமகளாக இன்னும் வராமல் இருக்கேன்னு அண்ணாமலை அங்கிள் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, விஜயா அப்போ பிரச்சனைக்கு காரணம் ரவி இல்லை, நீ தான். நீ மனசு மாறினாதான் ஸ்ருதி இந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாங்கன்னு ஸ்ருதி தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீதான்னு இனியாவது புரிஞ்சுப்பல விஜயா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசிட்டாரு அண்ணாமலை. என்ன இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தா வீட்டுக்கு வந்த ஸ்ருதியும் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா, இதெல்லாம் சரியில்லையே அப்படின்னு விஜயா ரொம்பவே கோவமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. விஜயாத்த, நீங்கள் வேறு ஏதாவது கேள்வி கேட்கணுமா? இல்லை மறுபடியும் இந்த வீட்டுக்கு நான் எப்போ வருவேன் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுமான்னு சொல்லும்போது, நீ தானமா ரவியை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்ட, உனக்கு எப்போ இந்த வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ நீ வந்தால் போதும். இப்படி தேவையில்லாமல் பேசாதம்மா. உன்னால் இங்கே பாரு, என் வீட்டுக்காரர் என்ன கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாரு. உண்மையாகவே ரவி மேலே உள்ள கோவத்தில் தானே உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். இப்போ என்னம்மா மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இப்படிலாம் பேசுகிற? ஸ்ருதி இப்படி பேசாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை விஜயாத்த, நீங்களும் மனசு மாறணும். நல்ல மாமியாராக இருந்து எங்கள் எல்லாரையும் பொறுப்பாக பார்த்துக்கணும். அப்படி இருந்தால் தானே நாங்கள் நிம்மதியாக இந்த வீட்டுக்கு வர முடியும். உங்களால் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்தால் மீனாவும் இங்கே வர முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க. மீனாவுக்காக நானும் வரமாட்டேன்னு சொல்கிறேன். இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு எதுவுமே புரியல. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கவே மாட்டேன். மீனா அந்த வீட்டுக்கு வரவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அங்கிள் மீனாவை பற்றி விஜயா அத்தை புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. ஆனால் மீனாவும் முத்துவும் எல்லாருக்கும் எவ்வளோ உதவி செய்கிறாங்க தெரியுமா அப்படின்னு மீனா கடப்பக்கத்தில் அந்த பையனுக்கு முத்துவும் மீனாவும் உதவி செஞ்சதை பற்றி சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அண்ணாமலை ரொம்பவே பெருமைப்படுறாரு. பாத்தியா விஜயா, நீ தான் மீனாவை புரிஞ்சுக்காமல் இருக்க. நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனைனா கூட, ஏன் மனோஜுக்கு உதவி செய்யணுன்னா கூட மீனா தான் யோசித்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ பெரிய உதவியெல்லாம் செஞ்சுருக்கா. அதே மாதிரி எல்லாருக்கும் மீனா வந்து முன் வந்து உதவி செய்கிறா. ஆனால் அவங்கள புரிஞ்சுக்காமல் இருக்கியே. மீனா அந்த வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறியே. எப்போ தான் நீ திருந்த போறியோ தெரியல அப்படின்னு சொல்லும்போது, விஜயாத்தை திருந்துறாங்களோ இல்லையோ, நீங்களாவது பேசி மீனாவை முதல்ல இந்த வீட்டுக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறமா கண்டிப்பாக மீனாவுக்காக நான் இந்த வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அண்ணாமலை கிட்ட சொல்லும்போது, மீனாவும் முத்துவும் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்களா, எல்லாரும் அவங்கள பாராட்டி பேசுகிறாங்களா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா முத்துவை நினச்சி ரொம்பவே பெருமைப்படுறாரு அண்ணாமலை. உடனே அண்ணாமலை கிட்ட பேசிட்டு, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு தன்னுடைய வேலைக்கு கிளம்பி போகிறாங்க ஸ்ருதி. இங்கே உடனே அண்ணாமலை விஜயா கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியா எல்லாரும் மீனா முத்துவை புரிஞ்சுக்கிறாங்க. நீ தான் அவங்கக்கிட்ட பணம் இல்லைன்னு அவங்கள வந்து ஏற்றுக்கவும் மாட்டிக்கிற, புரிஞ்சுக்கவும் மாட்டிக்கிற. ஸ்ருதி கூட மீனா முத்துவை எவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க. இப்படி இருக்கும்போது நீ ஏன் விஜயா அவங்கள பற்றி யோசிக்கக்கூடாது, ஏன் மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு அண்ணாமலை. அதெல்லாம் நடக்காதுங்க. இப்போ என்னதான் நீங்கள் பேசினாலும் நான் மனசு மாற போகிறதே இல்லை. ஏன்னா மனோஜுக்கு முதல்ல நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் மீனாவை பற்றி சொல்கிற எல்லாத்தையும் நான் கேட்குறேன். போதுமா? இந்த ஸ்ருதிக்கு வேறு வேலையே இல்லை. இங்கே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இப்படிலாம் பேசிட்டு போகிறா. இதெல்லாம் என்னால் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா. பூக்கடைக்கு ஓனர் ஆகிட்டா இந்த மீனா.
கடையில் இருக்க வேலையை பார்க்காம எல்லாருக்கும் உதவி செஞ்சால் எப்படிங்க பணம் கிடைக்கும், எப்படிங்க சம்பாதிக்க முடியும்? இதெல்லாம் இந்த மீனா முத்துக்கு கொஞ்சமாவது தெரியுதா பாருங்க. நம்ம என்ன சொன்னாலும் மீனாவும் முத்துவும் கேட்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு மனோஜ் மாதிரி சரியாக சம்பாதிக்கவும் தெரியல. இவங்களுக்காக ஏங்க பேசுகிறீங்க? அப்படியே பேசினாலும் மீனா முத்துவுக்கு என்றைக்கும் நான் சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை, மீனா அந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போகிறதும் இல்லை. புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க விஜயா. விஜயா அப்படி பேசுகிறதால மீனா முத்து எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் இருக்க விஜயா அவங்கள புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அண்ணாமலை. அடுத்த நாள் மீனாவும் முத்துவும் அவங்க உதவி செஞ்ச அந்த பையனை பார்க்கறதுக்காகவும் அந்த பையனோட அப்பா அம்மா கிட்ட பேசுறதுக்காகவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. மீனா முத்துவை பார்த்த உடனே அந்த பையனோட அப்பா அந்த பையனோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷமா, முத்து தம்பி வாங்க, நீங்கள் வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மீனா எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாருமே மீனா அவங்க வேலையை சரியாக செய்கிறாங்கன்னு எப்பயுமே பாராட்டி பேசுவாங்க. நீங்கள் செஞ்ச உதவியால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். என் பையன் பெருசாக வெளியில் எங்கேயும் கூப்பிட்டு போகிறதும் கிடையாது, எங்ககிட்ட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பான். ஆனால் அப்பப்போ இப்படி ஒரு பிரச்சனை செய்கிறதால நாங்களே ரொம்ப பயந்துட்டோம். ஆனால் யோசித்து எங்கள் பையனை காப்பாற்றிருக்கீங்க, இப்போ எங்களை பார்க்கவும் வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அவங்க பையனுக்காக முத்து வாங்கிட்டு போன எல்லா பொருளையும் கொடுக்கும்போது, எதுக்கு முத்து தம்பி நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு கேட்கும்போது, என் தம்பியை பார்க்கறதுக்காக வந்தால் இதெல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கி நிற்கிறாரு அந்த பையனோட அப்பா. பரவாயில்லப்பா, என் பையனை உங்கள் தம்பியாக நினச்சி இப்படி பேசுகிறீங்கல்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அங்கே காஃபி எல்லாம் கொடுக்குறாங்க. மீனா அந்த பையன்கிட்ட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக அந்த பையன் பேசுகிறத பார்த்துட்டு, யாருமே என் பையன்கிட்ட சரியாக பேசுகிறதில்ல, எனக்கும் நிறைய வேலை இருக்கும், என் பிஸ்னஸை பார்க்கறதுக்காக கிளம்பிடுவேன், தனியாகவே வீட்டில் இருக்கிறதுனால தான் என் பையனை என்னால் சரியாக கவனிக்கவே முடியல அப்படின்னு சொல்லும்போது, கவலைப்படாதீங்க சார், நாங்கள் இருக்கோம்ல, உங்கள் பையனை தினமும் என் காரில் நான் வெளியில் கூப்பிட்டு போகிறேன், சந்தோஷமாக இருக்கட்டுமே. இனி உங்கள் பையனுக்கு என்ன வேணுமோ ஒவ்வொன்றையும் நானே வாங்கி தரேன். உங்கள் பையன் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், யாரும் பேசுகிறதில்லன்னு ஏன் யோசிக்கிறீங்க, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் எப்படி தம்பி உங்களால் முடியும்னு கேட்குறாங்க. முடியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை முத்து தன்னுடைய காரில் வெளியில் கூப்பிட்டு போகிறது, அந்த பையன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு முத்துவும் மீனாவும் ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அதனால் இனி நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும்னு அந்த பையனை மெதுவாக பேச வைக்கிறது, ஒவ்வொரு வேலையாக முத்துவும் மீனாவும் இப்படி அந்த பையனுக்காக நிறைய நேரம் அந்த பையன் கூட பேசுகிறது, உதவி செய்கிறதுன்னு அந்த பையனையும் மெதுவாக பேச வைக்கிறாங்க. அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலையவும் செய்ய ஆரம்பிக்கிறான். இங்கே முத்து நினைக்கிறாரு, பரவாயில்ல, இப்போ இந்த பையன் கொஞ்சம் தெளிவாயிட்டே இருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா அம்மா நினச்சதை விட அந்த பையன் முன்ன மாதிரி இல்லாமல் அவங்க அப்பா அம்மா பேச்சை கேட்டு புரிஞ்சுக்கவும் ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்துக்குமே காரணம் முத்துவும் மீனாவும் தான் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பையனை பற்றி ரொம்பவே யோசிச்சு எவ்வளோ சம்பாதிச்சாலும், ஆனால் என் பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் முத்து தம்பி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என் பையனை பார்த்துக்கிறது, வெளியில் கூப்பிட்டு போகிறது, என் பையனுக்கு உதவி செய்கிறதுன்னு இப்படி என் பையனை அவர் தம்பி மாதிரி இவ்வளோ நல்லா பார்த்துப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு உதவி செஞ்ச முத்துவுக்கு நானும் உதவி செய்ய வேண்டாமா? இத்தனை நாள் எங்கள் சொந்தக்காரங்க கூட சரியாக எங்ககிட்ட பேசுகிறதில்ல, எனக்கும் நிறைய வேலை இருக்கிறதுனால என் பையன்கிட்ட நிறைய நேரம் பேசவும் முடியாமல் இப்படி வேலை தான் முக்கியம்னு இருந்துட்டேன். ஆனால் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என் பையன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும், அவன் சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வெளியில் கூப்பிட்டு போகணும், எல்லார்கிட்டேயும் அவன் பேசுகிறத பார்த்து நான் சந்தோஷப்படணும்னு முத்து தம்பி மூலமாக நான் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ என் பையன் ரொம்ப மாறியிருக்கான், எங்கள் பேச்சை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா கேட்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பெரிய உதவி செஞ்ச முத்துவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நானும் செய்யணும் அப்படின்னு அந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் முடிவெடுக்கிறாங்க. அதனால் அந்த பையனோட அப்பா முத்துவை பார்க்கறதுக்காக மீனாவோட கடைக்கு வராங்க. மீனா சொல்கிறாங்க, வாங்க சார், மேடம் பூ வாங்கிட்டு வர சொன்னாங்களான்னு கேட்கும்போது, இல்லைம்மா உங்களை பார்க்க தான் வந்தேன். மீனா முத்து எங்கன்னு கேட்கும்போது, இப்போ தான் சார் சவாரிக்கு போனாருன்னு சொல்லும்போது, முத்துக்கிட்ட நிறையா பேசணும், முத்து தம்பி இப்போ வருவாரான்னு கேட்க, நான் வேணும்னா வர சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்படி அந்த பையனோட அப்பா வந்திருக்காங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் வரணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, வேலையை முடிச்சுட்டு உடனே வந்துடுறேன் மீனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சவாரிக்கு போன முத்து வேலையை முடிச்சுட்டு மீனாவோட பூக்கடைக்கு வராங்க. முத்து வரதை பார்த்த உடனே, தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கேன் சார், தினமும் உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன், அப்புறம் இப்போ நானும் சந்தோஷமாக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, என் பையனை உங்கள் தம்பியாக நினச்சி எவ்வளோ பெரிய உதவி செய்கிறீங்க தெரியுமா? இப்போ எங்கள் பையன் எங்கள் பேச்சை கேட்குறான்,
நீங்கள் அவன்கிட்ட பேசுகிறதுனால அவன் தெளிவாக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து எங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் தினமும் உங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் பையனை வெளியில் கூப்பிட்டு போகிறீங்க, எங்கள் பையன்கிட்ட நீங்கள் வந்து பேசுகிறீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கூட இப்படி என் பையனுக்காக எதுவுமே செய்யலை. ஆனால் உங்களை பார்த்து எங்கள் பையனுக்காக நாங்கள் என்னெல்லாம் செய்யணுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் முத்து தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்படியா சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இதுதான் எங்களுக்கு வேணும். மற்றபடி எதையும் எதிர்பார்த்து நாங்கள் யாருக்குமே உதவி செய்கிறதில்ல. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல, உங்கள் பையனை நினச்சி நீங்கள் ரொம்ப மனசு வேதனைப்படுறது இல்லைல்ல, நிம்மதியாக இருக்கீங்கல்ல, அதுவே போதும் சார். நீங்கள் அன்னைக்கு உங்கள் பையனை பார்த்து அழுதுகிட்டே இருந்தீங்க, என்ன செய்யன்னு தெரியாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ சந்தோஷமாக இருக்கீங்கள, அதுக்காக தான் சார் அப்பப்போ வந்து உங்கள் பையனை பார்த்துக்கிறது, உங்ககிட்ட பேசுகிறதுன்னு. நாங்களும் எங்களுக்கு எங்கள் வேலை முக்கியம்தான், அதை விட உங்கள் பையனோட வாழ்க்கை முக்கியம் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உடனே மீனாவும் ரொம்பவே பொறுப்பாக பேசுகிறாங்க. சார், உங்கள் பையனை நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, மனசு வேதனையோடு இருந்தீங்க. இப்போ உங்கள் பையன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாருன்னு பார்த்துட்டு நீங்களும் நிம்மதியாக இருக்கீங்களே, எங்களுக்கு அதுவே போதும் சார். இப்போ தான் இந்த பூக்கடைக்கு நான் ஓனர் ஆகியிருக்கேன். சரியாக எங்களுக்குன்னு எந்த வருமானமும் இல்லை. ஆனால் நாங்கள் எதையும் எதிர்பார்த்து உதவி செய்கிறதே இல்லை சார். எங்களுக்கு வரக்கூடிய வருமானம் போதும், நிம்மதியாக எங்கள் வாழ்க்கையை பார்த்துக்குறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, எனக்கு தெரியும் மீனா, நான் தான் தினமும் உங்களை பார்க்குறேனே. மீனா, முத்துவோட நல்ல மனசை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து, இப்போ உங்களுக்கு வேலைக்காக தான் நான் பேச வந்தேன்னு சொல்லும்போது, சார், நான் கார் டிரைவராக இருக்கேன். இதன் மூலமாக பெருசாக எந்த வருமானமும் வரல. மீனாவுக்கு அப்பப்போ வந்து பூக்கடையில் வேலை பார்க்குறேன், உதவி செய்கிறேன். மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்கும்போது அங்கேயும் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன். மற்றபடி எனக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது சார்னு சொல்லும்போது, முத்து, நான் பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சிட்ருக்கேன், எனக்குன்னு நிறைய வருமானம் வருது. இப்போ நான் நினச்சாலும் உங்களுக்கு ஒரு புது பிஸ்னஸாக ஆரம்பித்து கொடுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். என் பையன் இப்போ சந்தோஷமாக எங்கள் பேச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டான். முன்ன மாதிரி இல்லாமல் நல்லபடியாக பேசவும் ஆரம்பிச்சிருக்கானா. நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க. என் பையன் வந்து என் பையன் வந்து எங்களுக்கு எவ்வளோ முக்கியன்றது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, அதனால் உங்களை தேடி வந்திருக்கேன் முத்து அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க, நீங்கள் உதவி செய்வீங்கன்னு எதையும் எதிர்பார்க்காம தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பையன்கிட்ட பேசிகிட்ருக்கோம். நீங்கள் செய்கிற உதவியெல்லாம் இதை கேட்க சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. உங்கள் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க முத்து. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்களேன், எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பணம்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அப்போ என் பிஸ்னஸை பார்த்துக்கிறீங்களா, என் பிஸ்னஸ்க்கு எனக்கு உதவி செய்வீங்களா முத்துன்னு கேட்கும்போது, சார், எங்கள் அண்ணன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கான் சார், பிஸ்னஸ் செய்கிறான். ஆனால் மனோஜை மாதிரிலாம் நிறைய படிக்கலை சார். எனக்கு பிஸ்னஸை பற்றி எதுவுமே தெரியாது சார். அது மட்டும் இல்லை, எனக்கு டிரைவராக இருந்து என் வேலையை சரியாக பார்க்கணும், அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொல்லும்போது, சரிப்பா, நீ கார் டிரைவராக இருக்க, உனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அப்போ ட்ராவல்ஸ் பிஸ்னஸை உனக்கு பார்க்க தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் பிடிக்கும் சார், எனக்கு அந்த வேலையை செய்யவும் தெரியும் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து. அப்புறம் என்ன, நீ என் பிஸ்னஸை பார்க்கலாமே, உனக்கு பிஸ்னஸ் பற்றி தெரியாதுன்னு நீ ஏன்பா உன்னை பற்றி எப்படி பேசிகிட்ருக்க. நாளைக்கே வந்து என் ஆஃபீஸில் என்னை பாருப்பா, அதுக்கப்புறமா கண்டிப்பாக உனக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்வேன்னு சொல்லும்போது, என்ன மீனா இப்படி சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது, பரவாயில்ல, நாளைக்கு போய் பார்த்துட்டு வாங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. கண்டிப்பாக வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே, சரி மீனா, சரி முத்து, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த சாரும் கிளம்புறாரு. இங்கே முத்து அந்த பையனோட அப்பா பெரிய வேலைலாம் செய்கிறாரு, பெரிய பிஸ்னஸ் செய்கிறாரு, ஆஃபீஸில் வந்து பார்க்க சொல்லியிருக்காரு, அந்த சாரை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அங்கே சவாரியெல்லாம் முடிச்சுட்டு செல்வத்துக்கிட்ட பேசிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகும்போது, எவ்வளோ பெரிய ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு. சொல்லப்போனால் நானும் மனோஜ் மாதிரி நல்லா படிச்சிருந்தேன்னா இப்படி ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு சரியாக சவாரியும் வரதில்லை, சாதாரண கார் டிரைவர் தானே அந்த முத்து அப்படின்னு வீட்டில் எங்கள் அம்மா கூட சரியாக என்கிட்ட பேசுகிறதே இல்லை. மீனா சொல்கிற மாதிரி எனக்குன்னு நல்ல வருமானம் இருந்திருந்தா என்னையும் மகனாக ஏற்றுக்கிட்டு மீனாவுக்கும் அம்மா அப்படி பிரச்சனை செய்ய மாட்டாங்க. என்ன செய்கிறது, நான் தான் அம்மா பேச்சை கேட்டு அப்பா பேச்சை கேட்டு இங்கே சரியாக படிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாரு முத்து. அங்கே அந்த சார் முத்துவை பார்த்துட்டு, என்ன முத்து இங்கேயே நிற்கிறீங்க, உள்ளே வாங்க முத்து அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறாரு. என்ன முத்து இங்கே ஆஃபீஸே பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லும்போது, இல்லை சார், ஆஃபீஸ் நல்லா பெருசாக இருந்ததா, அதான் வரலாமா வேண்டாமா அப்படியே கிளம்பிடலாமான்னு யோசிச்சேன்னு சொல்லும்போது, நான் தானே உங்களை வர சொன்னேன், அப்புறம் ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க முத்து, நீங்கள் உண்மையாக நேர்மையாக உங்கள் வேலையை செய்கிறீங்க, எல்லாருக்கும் உதவி செய்யணுன்ற நல்ல எண்ணம் இருக்குது, அப்புறம் எதுக்கு முத்து நான் வந்து சரியாக படிக்கலைன்னு உங்களை பற்றி இப்படிலாம் யோசிக்கிறீங்க. நீங்கள் எல்லா பிஸ்னஸையும் செய்யலாம், உங்களுக்கு என்ன உதவி கேட்டாலும் நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். நானும் இங்கே ட்ராவல்ஸ்லாம் வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு மூலமாக தான் இந்த பிஸ்னஸை நான் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்குன்னு 2 ட்ராவல்ஸ் வச்சு நான் என் வேலையை செஞ்சிட்ருக்கேன்.
நீங்கள் ஒரு ட்ராவல்ஸை நீங்களே எடுத்து நீங்களே ஓனராக இருந்து இந்த பொறுப்பையும் வந்து பார்த்துக்கலாமே. இனி என் பையன் வந்து என் பிஸ்னஸை எடுத்து செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. என் பையனை பற்றியும் உங்களுக்கு தெரியும், எங்கள் குடும்பத்தை பற்றியும் உங்களுக்கு தெரியும். நான் தனியாக இருந்து இவ்வளோ பிஸ்னஸை தனியாக பார்க்க முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் எனக்கு இதில் உதவி செஞ்சீங்கன்னா எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்த மாதிரி நீங்கள் நினச்சதை விட ரொம்ப சந்தோஷப்படலாம். நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம் முத்து. சாதாரண கார் டிரைவர் தான் இந்த முத்துன்னு சொன்ன எல்லார் முன்னாடியும் நீங்களும் தலை நிமிர்ந்து நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி காட்டலாம்ல. அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தால் சொல்லுங்கள். அப்படி உங்களால் இந்த பிஸ்னஸ் செய்ய முடியும்னா என்கிட்ட சொல்லுங்கள். என்னுடைய பிஸ்னஸை உங்களுக்காக கொடுக்க நான் தயாராக இருக்கேன். ஏன்னா எனக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவி செஞ்சுருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது நான் செஞ்சே ஆகணும்னு நான் மட்டும் இல்லை, என் மனைவியும் உங்களுக்கு உதவி செய்ய தான் யோசிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சார் சொல்கிறீங்க? நீங்கள் பார்க்குற பிஸ்னஸை நான் பார்க்கணுமா? உங்கள் ட்ராவல்ஸை எனக்கு கொடுக்க போகிறீங்களா? இவ்வளோ பெரிய பொறுப்பை உடனே கொடுத்தா எப்படி சார் தனியாக பார்க்க முடியும்னு கேட்குறாரு முத்து. என்ன முத்து, என் பையன் எங்ககிட்ட சரியாக பேசவே மாட்டான். அவன் மனசையே மாற்றி இப்படி வந்து அவன் எங்களை புரிஞ்சுக்கிறான், எங்ககிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறான். இப்படி அவனை வந்து மனசை மாற்றிருக்கீங்க. எவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு செஞ்சுருக்கீங்க. இப்போ உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களால் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸ் செய்ய முடியும்னு உங்கள் மேலே எனக்கே நிறைய நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன இப்படி பேசுகிறீங்க? கண்டிப்பாக உங்களால் முடியும் முத்து. நாளைக்கே வந்து ட்ராவல்ஸை பாருங்கள், நானும் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உடனே அந்த சார் வந்து முத்துவை கூப்பிட்டுட்டு தன்னுடைய ஒவ்வொரு பிஸ்னஸையும் முத்து பார்த்தா தான் அவருக்கு புரிய வரும் அப்படின்னு எல்லா இடத்துக்கும் முத்துவை கூப்பிட்டு போகிறாரு. அங்கே தன்னுடைய ட்ராவல்ஸ்க்கும் முத்துவை கூப்பிட்டு போயிட்டு, இதுதான் என்னுடைய ட்ராவல்ஸ், இதே மாதிரி எனக்கு 2 ட்ராவல்ஸ் இருக்குது, ஒன்று நானே பார்த்துக்கிறேன், இன்னொரு பிஸ்னஸை நீங்கள் எடுத்து செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்களால் முடியும்னா என்னுடைய பிஸ்னஸ் ஒவ்வொன்றையும் நீங்களும் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் என்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னராகவும் இருக்கலாம். உங்களை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பை வேணாலும் நான் கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ நம்பிக்கையாக உங்கள் வேலையை செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது, சார் உண்மையாகவே என்னை நம்புறீங்களான்னு கேட்க, உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் தான் உங்களை இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து பார்க்க வைக்கிறேன், இப்போ புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக சார், நீங்கள் என்னை இவ்வளோ நம்பும்போது நீங்கள் நம்புகிற மாதிரி இந்த பிஸ்னஸை நல்லபடியாக செஞ்சு காட்டுவேன் சார், எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, முத்து ரொம்பவே சந்தோஷமாக அந்த சார்கிட்ட பேசிட்டு அங்கே மீனாவை பார்க்குறதுக்காக வராரு. இங்கே மீனா பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பூக்கடையில் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் என் வீட்டுக்காரர் இன்னும் வரலையே. எதுக்கு இந்த சார் வந்து என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு போனாருன்னு வேற புரியல. என்ன நடக்குதுன்னு தெரியல. ஃபோன் பண்ணாலும் முத்து பேச மாட்டேங்கிறாருன்னு முத்து வருவாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க மீனா. அந்த சமயம் முத்து ரொம்ப சந்தோஷமாக வராரு. மீனாவுக்கு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வராரு. என்னாச்சுங்க, ரொம்ப நேரமாக நீங்கள் என்னை பார்க்க வரவே இல்லைன்னு சொல்லும்போது, இப்போ தான் அந்த சார்கிட்ட பேசிட்டு வரேன். அவருக்குன்னு நிறையா இங்கே ட்ராவல்ஸ்லாம் வச்சு நடத்துகிறாரு. இந்த பிஸ்னஸை நான் பார்த்துக்கணுன்னு இந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்துருக்காரு. நாளையிலேருந்து அந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிறதுக்காகவும் அந்த ட்ராவல்ஸ்க்கு நானே ஓனராக இருக்கலான்னு சொல்லி எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடுத்துட்டாரு. உங்களால் கண்டிப்பாக முடியும்னு இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது, எனக்காக இப்படிலாம் செய்யணும்னு யோசிக்கும்போது வேண்டான்னு சொல்ல முடியல. மீனா, உங்ககிட்ட கேட்காமையே நான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்க மீனா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் அம்மா பேசின பேச்சுக்கு அந்த மனோஜ் தேவையில்லாமல் பேசி என்னை தலகுனிய வச்சதுக்கு அவங்க எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. மீனா, நீயும் இதே மாதிரி பூக்கடையில் நல்ல வேலை பார்த்து முன்னேறணும். நானும் சீக்கிரமாகவே அந்த ட்ராவல்ஸ்க்கு ஓனராக போகிறேன் மீனான்னு சொல்லும்போது, மீனாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்படி எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் செஞ்ச உதவியால் நமக்கும் அந்த பையனோட அப்பா தேடி வந்து இவ்வளோ பெரிய உதவி செய்வாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு கண் கலங்கி மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. என்ன மீனா, இப்படி நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிடச்சிருக்கு, நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பான வேலையை கொடுத்துருக்காங்கன்னு நான் சொன்னதை கேட்டு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா, எதுக்கு மீனா இப்படி அழுதுட்ருக்கேன்னு சொல்லும்போது, இல்லைங்க, இந்த சந்தோஷமான விஷயத்த விஜயாத்தகிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இந்த சமயம் நம்ம வீட்டில் நான் இருந்திருந்தா வீட்டில் எல்லாருக்கும் ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பேன். ஆனால் நான் தான் என் அம்மா வீட்டில் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் மீனா கவலைப்படுற? நல்லா சம்பாதிச்சு நமக்குன்னு புது வீடு வாங்கிட்டோன்னா நம்ம ஒத்துமையாக நம்ம வீட்டில் இருக்கலாமே. எதுக்கு என் அம்மா பேச்சை கேட்டுட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கணும் சொல்லு? என் அம்மா என்னைக்கும் உன்னை அந்த வீட்டுக்கு மருமகளாக வர விடவே மாட்டேன்னு சொல்கிறாங்க. அவங்கக்கிட்ட பேசி புரிய வைக்கவும் முடியாது. இப்படி ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கணும். என் அம்மா மனோஜ் இவங்க முன்னாடி நமக்குன்னு புது வீடு, நமக்குன்னு ஒரு புது பிஸ்னஸ்ன்னு இருந்தால் அவங்களால பேச முடியுமா? அவங்க தேவையில்லாமல் நம்மக்கிட்ட பிரச்சனை செய்ய முடியுமா? நீ உங்கள் அம்மா வீட்லேயே இரு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது. நல்லபடியாக சம்பாதிச்சு நம்ம முன்னேறணும். இதை பார்த்து மனோஜ் பொறாமப்படணும். மனோஜ் மட்டும்தான் நல்ல பிஸ்னஸ் செய்வான்னு எங்கள் அம்மா சொன்னாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் நம்ம திறமை என்னன்னு புரிய வைக்கணும்.
அப்படின்னு சொல்லும்போது மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் மீனா, நீ நான் பேசுகிறதெல்லாம் கேட்டு சந்தோஷமாக இந்த ஸ்வீட்டெல்லாம் எடுத்துக்கிறேன். அதனால் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையை வர வைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, என்ன முத்து இங்கே வர வச்சிருக்கேன்னு கேட்க, அப்பா இந்த ட்ராவல்ஸ்க்கு நான் தான்ப்பா ஓனராக இருக்கேன். அதனால தான்ப்பா என்னுடைய பிஸ்னஸை பார்க்கறதுக்காக வர வச்சிருக்கேன்னு சொல்கிறாரு முத்து. இதெல்லாம் கேட்டு அண்ணாமலை முதல்ல பேரதிர்ச்சியோட பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை. என்ன முத்து சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது அங்கே மீனா சொல்கிறாங்க, ஆமாம், நாங்கள் ஏற்கனவே எங்கள் கடை பக்கத்தில் அந்த பையனுக்கு உதவி செஞ்சது உங்களுக்கு தெரியும்ல மாமா. நீங்கள் கூட எங்ககிட்ட பெருமையாக பேசுனீங்கல்ல. அந்த பையனோட அப்பா தான் எங்களை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி செய்யணும்னு எங்கள் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரை நம்பி இந்த பெரிய ட்ராவல்ஸை கொடுத்துருக்காரு. ஏற்கனவே அவர் தனியாக இருந்து இந்த பிஸ்னஸை பார்க்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காரு. இப்போ உங்கள் பையன் முத்து திறமையாக நேர்மையாக உண்மையாக அவருடைய வேலையை பார்க்குறாருன்னு நாங்கள் செஞ்ச உதவியால், எதையும் எதிர்பார்க்காம செஞ்ச உதவியால் எங்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கொடுத்துருக்காரு. இந்த பெரிய ட்ராவல்ஸ்க்கு இப்போ உங்கள் பையன் முத்து தான் ஓனராக இருக்கார். இனி நாங்கள் நல்லா சம்பாதிப்போம் மாமா. விஜயத்தை எதிர்பார்க்குறத விட எங்களுக்கு நல்ல வருமானம் வரதான் போகுது அப்படின்னு கண் கலங்கி பேசுகிறாங்க மீனா. எனக்கு தெரியும் மீனா, நீங்கள் 2 பேரும் எல்லாருக்கும் உதவி செய்கிறதால உங்கள் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட நிறைய நல்லது நடக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்குது பார்த்தியா. இந்த விஷயத்த நீங்கள் வீட்டில் யார்கிட்டேயுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் 2 பேரும் மனோஜ்கிட்டேயும் விஜயாக்கிட்டேயும் நீங்கள் இப்போ முத்து இப்போ சாதாரண கார் டிரைவர்லாம் இல்லை, பெரிய பிஸ்னஸ்க்கு ஓனராக இருக்கான்னு சொல்லி அவங்களும் இங்கே வர வச்சுருக்கலாம்ல. அப்போ தானே முத்துவோட அருமை பெருமை என்னன்னு விஜயாவுக்கு தெரிய வரும். முத்துவால் சரியாக சம்பாதிக்க முடியாது, முத்து என் மகனே கிடையாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் பேசுகிற விஜயாவுக்கு சரியான பதில் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைப்பா இன்னும் நல்லா சம்பாதிக்கணும். இப்படி இந்த பிஸ்னஸ் கிடச்சிருச்சுன்னு எங்களை பற்றியே நாங்கள் பெருமையாக பேச முடியாது. எங்களுக்குன்னு நல்ல வருமானம் வரணும். அதை பார்த்து அம்மாவே தெரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன்னை நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் விஜயா மனசு மாறினாலும் என்னைக்கு விஜயாவை நீங்கள் ஏற்றுக்கவே கூடாது அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக முத்து மீனாவுக்கு கிடைச்ச இந்த பெரிய பிஸ்னஸை பார்த்து சந்தோஷப்படுற அண்ணாமலை முத்துவும் மீனாவும் எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இங்கே ஸ்ருதி சொல்கிறாங்க, அங்கிள் உங்களை பார்க்க வரும்போது நான் சொன்னேன்ல, முத்து மீனா எல்லாருக்கும் உதவி செய்கிறாங்க, அவங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்கன்னு. விஜயாத்தை இவங்கள புரிஞ்சுக்கல, ஆனால் நீங்கள் தேடி அவங்கள பெருமையாக பேசுகிறீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முத்து நீங்கள் செஞ்ச உதவியால் தான் உங்களுக்கும் இவ்வளோ பெரிய உதவி கிடச்சிருக்கு பார்த்தீங்களா அப்படின்னு பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க ஸ்ருதி. முத்துவுக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செஞ்ச அந்த சார் முத்துவை பார்க்கறதுக்காக வராரு. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, சார் என் பையன் முத்துவை நம்பி இவங்க செஞ்ச உதவிக்காக இவ்வளோ பெரிய வாய்ப்பு என் பையன் முத்துவுக்கு கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இந்த பிஸ்னஸை முத்து கண்டிப்பாக நல்லபடியாக செய்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதே மாதிரி எப்பயும் போல் முத்து எல்லாருக்கும் உதவி செய்வான் சார். நீங்கள் செஞ்ச உதவியை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். முத்துவால் எப்படி முன்னேற முடியுமோ தெரியலையே, என் பையன் முத்து மட்டும் எங்கள் வீட்டில் ரொம்ப கஷ்டப்படுறானே, இங்கே மீனாவையும் விஜயா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான்னு தினமும் ரொம்ப யோசித்து மனசு வேதனையோடு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு இவங்க மேலே ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு சார். இப்படி உதவி செஞ்ச உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். முத்து மீனாவை நீங்களாவது புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு அந்த சாருக்கு அண்ணாமலை நன்றி சொல்கிறாரு. இதை பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இங்கே தன்னுடைய கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மனோஜ் வீட்டுக்கு வந்த உடனே ரொம்ப பதட்டமாக விஜயா கிட்ட, அம்மா உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமான்னு கேட்கும்போது, என்ன மனோஜ் ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்க, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, பிஸ்னஸ் எல்லாம் நல்லபடியாக தானே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அம்மா அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாமா, முத்து எதுக்கு நம்ம வீட்டுக்கு வராமல் இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, வீட்டு செலவுக்குன்னு முத்து பணம் கொடுக்குறதே இல்லை, அப்புறம் எப்படி இந்த வீட்டுக்கு வர முடியும், மீனா வீட்டிலேயே தங்கிட்டான்னு நினைக்கிறேன், முத்து மீனாவை பற்றி நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் இல்லைம்மா, முத்து இப்போ பெரிய பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக சம்பாதிக்கிறாமா, இப்போ தான் எனக்கு தெரியும், அப்பா கூட சொல்லலையா, முத்து பிஸ்னஸ் செய்கிற உண்மை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நமக்கு மட்டும்தாம்மா தெரியாது, முத்துவும் மீனாவும் நமக்கு தெரியாமல் அவங்க நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முத்துவை நம்பி அங்கே நடந்த பிரச்சனையை பற்றியும் நடந்த உண்மையை பற்றியும் சொல்கிறாங்க. முத்துவுக்கு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, பெரிய பிஸ்னஸ்க்கு ஓனர் ஆகிட்டாமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கும்போது, எனக்கு எப்படி தெரியும், நானே சரியாக பார்வதியை பார்க்க கூட போகிறது இல்லையே, இந்த முத்து கூட நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை பாருன்னு சொல்லும்போது, அது எப்படிம்மா சொல்லுவான், நம்ம பொறாமப்படுவோம்னு நினச்சி சொல்லாமல் இருந்திருக்காங்க. என்னை விட இப்போ முத்து தாம்மா நல்லா சம்பாதிக்கிறான், எனக்கு என்னவோ முத்து நல்லா சம்பாதிச்சுட்டு புதுசாக வீடெல்லாம் வாங்கிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, முத்துவுக்கும் மீனாவுக்கும் உன்ன மாதிரி பெரிய திறமையெல்லாம் இல்லை, என்ன மனோஜ் நீ உன்னையே புரிஞ்சுக்காமல் பேசிட்டு இருக்குன்னு சொல்லும்போது, இல்லைம்மா பெரிய ட்ராவல்ஸ்க்கு ஓனர் ஆகிட்டா அந்த முத்து, இதே மாதிரி புதுசாக வேற ஒரு ட்ராவல்ஸ் வேறு ஆரம்பிக்க போகிறானா,
முத்துவோட ஃப்ரெண்டு செல்வத்தை பார்த்தேன். அவர் மூலமாக தான் இந்த உண்மை தெரிய வந்தது. செல்வம் கூட இப்போ வந்து முத்து கூட சேர்ந்து பிஸ்னஸில் தான் அங்கே தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்களாம். இப்படி இவங்க எல்லாரும் ஒத்துமையாக இருந்து நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. முத்து சாதாரண கார் டிரைவர்னு சொல்லிட்டு இருந்தல மனோஜே, இப்போ என் ஃப்ரெண்டு முத்து எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் செய்கிறான் தெரியுமா அப்படின்னு செல்வம் பெருமையாக பேசும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல. அதாம்மா உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, நீ சொல்கிறது எல்லாமே உண்மையா, எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு பேரதிர்ச்சியோட கேட்குறாங்க விஜயா. அந்த சமயம் முத்துவும் மீனாவும் சந்தோஷமாக விஜயா வீட்டுக்கு வராங்க. இங்கே மீனா வரதை பார்த்துட்டு விஜயா பேரதிர்ச்சியோட, என்ன இவங்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னத்த நான் இந்த வீட்டுக்கே வரமாட்டேன்னு நினச்சிட்டிங்களா, உங்களை பார்க்க தான் வந்தேன். வீட்டில் உள்ள எல்லாரையும் எங்கள் புது வீட்டுக்காக கூப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் புது வீடு கட்டியிருக்கோம். நீங்கள் வந்து புது வீட்டுக்கு வரணும். எங்கள் வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? நான் தான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. இது என்னுடைய வீடு. மீனா அந்த வீட்டில் இருக்கவே கூடாதுன்னு என் அம்மா வீட்டுக்கு அனுப்புனீங்க. மறுபடியும் இந்த வீட்டுக்கு தான் வரணும்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே என் வீட்டுக்காரர் இப்போ நல்ல பிஸ்னஸ் செஞ்சு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்குன்னு புது வீடே வாங்கி கொடுத்துட்டாரு. அந்த வீட்டில் நான் தான் அத்தை ஓனராக இருக்கேன். யார் என் வீட்டுக்கு வரணும் வரக்கூடாதுன்னு நான் தான் அத்தை முடிவெடுப்பேன். நீங்கள் வந்து என் வீடு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்தா போதும். உங்கள் வீட்டுக்கு நான் மருமகளாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்க. எனக்குன்னு அதுக்காகவே புது வீடு வாங்கி கொடுத்து என்னை ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு உங்கள் பையன் முத்து அப்படின்னு சொல்லும்போது, என்னது முத்து நல்லா சம்பாதிச்சு மீனாவுக்காக புது வீடெல்லாம் வாங்கிட்டானா? இந்த மீனா உண்மைதான் சொல்கிறாளா அப்படின்னு பேரதிர்ச்சியோடு பார்க்குறாங்க விஜயா. முத்துவும் மீனாவும் நல்லபடியாக முன்னேறுறாங்க. ஆனால் என் பிஸ்னஸ்க்கு மட்டும் யாரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு பொறாமப்படுறாரு இங்கே வந்து மனோஜ். ஆனால் நான் தான் முத்து மீனாவை புரிஞ்சிக்காமல் தேவையில்லாமல் பிரச்சனை செஞ்சுட்டேன். முத்துவும் மீனாவும் இப்படி முன்னேறுவாங்க, புது வீடு வாங்குவாங்கன்னு நினைக்கவே இல்லைன்னு யோசிக்கிறாங்க விஜயா. விஜயா பேசின பேச்சுக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக மீனா நினச்ச மாதிரியே நல்லா சம்பாதிச்சு இப்போ புது வீடும் வாங்கிட்டோம் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க முத்துவும் மீனாவும் அவங்க செஞ்ச உதவிக்காக இப்போ ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையவும் பார்த்துக்கிறாங்க. ஆனால் முத்து மீனாவை பார்த்து விஜயா ரொம்ப பொறாமப்படுறா. இந்த விஜயா திருந்தவே மாட்டா அப்படின்னு விஜயா மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு அண்ணாமலை. மனோஜுக்கு உதவி செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. என் பையன் மனோஜ் முன்னேறுவான்னு நினச்சி நான் தான் ஏமாந்துட்டேன். மனோஜ் சரியாக பிஸ்னஸ் செய்ய போகிறதும் இல்லை, முன்னேற போகிறதும் இல்லைன்னு மனோஜ் மேலே கோபமாக இருக்காங்க விஜயா.